ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அவர் பேசின மொத்த தொகுப்பையும் பாத்தீங்கன்னா அவர் 10 ரீல்னாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 ரீல் போடலாம். 50 ரீல்ஸ் போற அளவுக்கு அன்னைக்கு வந்து பேசுறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா சபாநாயகர்கிட்ட வந்து அனுமதி கேட்கிறாரு. ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா ஓகேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் பண்ணலாமா, பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க அப்படின்றாரு. 2 வார்டு தான் நீ மாத்துவியா, நான் எல்லா மண்டலங்களையும் நான் மாத்துறேன்னு சொல்லிட்டு எல்லா மண்டலங்களும் நீங்க தனியார் மயமாக்குறீங்க. இன்னைக்கு அதே மக்கள் வந்து இன்னைக்கு போராடுறாங்க, கண்ணீரும் கம்பளையமா வந்து போராட்டம் பண்றாங்க. அந்த அவங்களோட குரல் வந்து நசுக்கப்படுது. முதல்வர் இன்னைக்கு வரைக்கும் சந்திக்க முடியல. அப்ப இதுதான் வந்து எளிய மக்களுக்கான அரசு. இவரு வந்து என்ன வந்து பொருளாதார பிரச்சனை கொடுக்குறாரு, மனதளவுல வந்து எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு வந்து எந்த விதமான சலுகைகளும் கொடுக்கல, எந்த விதமான உரிமைகளும் வந்து கொடுக்கல. ஒரு நடிகையோட தொடர்புல இருக்காரு. நான் அதை வந்து கண்டிக்கும் போது அவங்களோட தொடர்ச்சியா வந்து வெளியில போறாரு. அவங்க 2 பேரும் வெளியில போற புகைப்படங்கள்லாம் வந்து அதுல பதிவிடுறாங்க. அதை நான் வந்து கண்டிக்கும் போது மேலும் மேலும் இந்த வந்து செய்கை வந்து அதிகமாகுதுன்னு அவங்க வந்து சொல்றாங்க. குடும்ப பஞ்சாயத்து பண்ணி பேச முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோர்ட்டுக்கே வந்து போயிட்டாங்க. இது உலகறிந்த விஷயம். இதுல என்ன தவறு இருக்கு? இல்ல அவரு நடக்காத அவர் என்ன பேசிட்டார் சொல்லுங்க. 717 மதுக்கடைகளை மூடணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து கேட்கிறோம், ஆர்டிஐல வந்து போடுறோம், எதுக்குமே வந்து பதில் இல்ல. கேட்டா மூடிட்டோம், சோசியல் மீடியால போய் மூடுங்க. யாரோட ஐடி, அந்த ஐடி பேரை சொல்லுங்க. என்ன டிவிகே டாட் ஃபேன் டாட்னு ஃபேனை கூட பாத்தீங்கன்னா FON போட்டு வச்சுக்கிறாங்க. அது எந்த ஃபேன்னு சொல்லுங்க, எந்த ஐடின்னு சொல்லுங்க. அதுல போய் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க டிவிகேக்கு மட்டும் தான் ஜென்சிகள் சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்கேயும் வந்து இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு கருத்தியல சொல்றாங்க. கருத்தியலா நீங்க எதிர்கொள்ளுங்க. இல்ல அவர் மேல வந்து பேசியல் ஏதாவது தவறுனா வழக்கு போடுங்க. அவங்க வந்து எதிர்கொள்வாங்க. அது வந்து நடுராத்திரில பூந்து வந்து நீங்க அவர் வந்து தேடுறது, அவர் வந்து சர்ச் பண்றது ஒரு தீவிரவாதி. அவரு ஃபீஸ் கேரியர்லாம் வந்து திமுக காரங்க பிடிக்கிட்டு போயிடுங்க. சார் சொல்லுங்க, எந்த திமுக காரர், எந்த வார்டு மெம்பரு, எந்த வந்து பகுதியை சார்ந்தவர், அவர் பேர் என்ன, ஊர் என்ன சொல்லுங்க. நாங்க வந்து அவங்கள வந்து வழக்கு போடுறோங்க. அவங்க மேல நாங்க வந்து அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்றோங்க. உங்களுக்காக நாங்க வந்து துணை புரியுறோங்க. டிவிகே அரசாங்கத்துக்கு, விஜய் அரசாங்கத்துக்கு நாங்க வந்து உதவி பண்றோம். அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை களத்துல. இந்த வாய் இவ்வளவு பேசுது இல்ல. சட்டம் ஒழுங்கு குறித்து 10 வயது குழந்தையும் ரேப் பண்ணி கொள்றான், 3 வயது குழந்தையும் வந்து ரேப் பண்ணி கொள்றானுங்க. பாலியல் குற்றங்கள் வந்து பெரிய இருக்கு. அப்பயே நீங்க வாய் திறந்து பேச மாட்டேங்க. உங்க கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அலிகேஷன்ஸ் இருக்குங்க. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் குறித்து சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட பெண்மணி சொல்றாங்க, ஒரு எம்எல்ஏ தான் கூப்பிட்டு வர சொன்னாரு, என்ன கூப்பிட்டு போறாங்க, பாலியல் அத்துமீறல் பண்ணி என் வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டானுங்க. என்ன கட்சி விட்டு நிக்கிறாங்க, அந்த சகோதரி கட்சி விட்டு நிக்கிறீங்கல்ல. பாதிப்பை ஏற்படுத்தினா அந்த எம்எல்ஏ குறித்து ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க? எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, உதயநிதி வந்து சட்டமன்றத்திலே வந்து கேட்கறாங்க, ஏன் அது குறித்து நீங்க வந்து பேசவே மாட்டீங்க? அதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது செய்கை பண்ணுங்களேன். ஸ்போர்ட்ஸ் பர்சனை விட வந்து கம்மியா தாங்க உழைக்கிறாங்க. விளையாட்டை விட விவசாயம் வந்து எளிதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? ரேஷன் அரிசி வந்து மாடு தான் சாப்பிடுறீங்க. அப்போ இந்த வாக்களித்த மக்களை, இந்த ஏழை எளிய மக்களை, இந்த தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி பேசுங்க. இது குறித்து யாருமே பேசல. ஒருவேளை நம்ம வந்து பேசினா நம்ம மேல வழக்குனா தாராளமா போடுங்க வழக்கு, நாங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கோம். சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு எல்லாம் முன்னாடி பணம் வாங்கினாங்க, லட்சக்கணக்கில் பணம் வாங்கினாங்க, லஞ்சம் கொடுத்தது யாரு, வாங்கின யாரு, உங்களால சொல்ல முடியுமா? சிபிஎஸ்இ பள்ளிகள் இங்க எட்டு வந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியை ஃபுல்லா காலி பண்ண முடிவு பண்ணிட்டு அரசு பள்ளிகளை ஃபுல்லா இழுத்து மூடிட்டு முழுக்க தனியார் முதலாளிகள் இங்க வந்து வாழ போறாங்க. மும்மொழி கொள்கை வந்து இங்க வந்து கொடி கட்டி பறக்க போகுது. அதுக்காக தான் நீங்க வேலைகளை வந்து செய்றீங்க. எப்படி அங்க வந்து ஒரு மோடி சர்க்கார் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இங்க ஒரு விஜய் சர்க்கார் வந்து இருக்கணும்னு நீங்க உண்மையா நீங்க சர்க்கார் படத்துல நடிச்சது வேற, ஆனா இங்க நடத்துகின்ற உண்மையான சர்க்கார் இல்ல, இது வந்து சர்க்கஸ் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள், தவக முன்னாள் செய்தி தொடர்பாளர் மற்றும் அரசியல் விமர்சகர். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வாயத்திறங்க சிஎம், பேசுக சிஎம் அப்படிலாம் நிறைய போராட்டங்கள் நடந்தது. பேச வைக்கிறதுக்கே பெரிய போராட்டம் நடந்தது. கடைசியில் விஜய் பேசிட்டாரு, மாஸ் பண்ணிட்டாரு, அதங்கலம் பண்ணிட்டாரு, சட்டமன்றம் அதிர்ந்து போச்சு, தமிழ்நாடே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து இப்படிலாம் வந்து ஆக்ஷன் பண்ணாரு, இப்படி ஆக்ஷன் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் ரீல்ஸ் வந்து செம வைரலா போயிட்டு இருக்குது. அவருடைய அந்த உரை பதில், இது வரைக்குமான 40 நாள் ஆட்சி, அதன் மீதான விமர்சனம் எல்லாத்துக்கும் அட்டகாசமா பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? தமிழகத்தின் முதல்வர் திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஒரு வழியாக வாய் திறந்து பேசிவிட்டார் என்பது ஒரு பயங்கரமான ஒரு செய்தியா வந்து எல்லா ஊடகங்களும் வந்து முதலமைச்சர் பேசினதே ஒரு செய்தியா வந்து போட்டு இருக்காங்க.
ஆனா இந்த செய்தி போடுகின்ற ஊடகங்களும் சரி, இந்த செய்தியை வந்து பகிரவங்களும் சரி, இங்க பல்வேறு போராட்டங்கள் பண்ணி தான் இந்த உரிமையில வாங்கி கொடுத்தோம். நீதி கட்சியில தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் பண்ணி தான் நம்ம இந்த பேசுறதுக்கான இந்த உரிமையே கிடைச்சு. அந்த உரிமையை எதற்கான உரிமையை வாங்கி கொடுத்தாங்கன்னா, மக்களுக்கான பிரச்சனைகள் வந்து பேசணும், இங்க வந்து மொழி பிரச்சனையை வந்து பேசணும், மக்களுக்கு வந்து தேவைகளை வந்து நம்ம அறிந்து செயல்படணும். அதுதான் வந்து ஒரு ஆட்சியாளரோட முதன்மையான ஒரு கடமை. இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கறேன்னா 3 நாள் கழிச்சு தான் அதுக்கு நான் வந்து பதில் சொல்லுவோம். அதுவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு வந்து ஒரு சினிமா நடிகருக்கு வந்து அந்த டயலாக் நீங்க கொடுத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எதிர்கட்சி கொடுத்து தலைவர் பேசி முடிச்சது பிறகு கடைசியா முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. இதுல என்ன தவறு இருக்குது? பேசுனது எதுவும் தவறுலே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அதுக்கு இன்ஸ்டன்டா அந்த இடத்துல நீங்க பதில் சொல்லணும். 3 நாள் கழிச்சு தான் அதுக்கு வந்து நீங்க பதில் சொல்றீங்க. அதுவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க வந்து பேசுறீங்க. அதெல்லாம் வெள்ளன் கூட்டு நம்ம வந்து இல்லைன்னே சொல்லலாம். ஆனா சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. சட்டமன்றத்துல வந்து என்ன பேசணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அந்த எதுவுமே எல்லாத்தையும் நீங்க வந்து காத்துல பறந்து விட்டு எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல வந்து பாத்தீங்கன்னா, அவர் பேசின மொத்த தொகுப்பையும் பாத்தீங்கன்னா அவர் 10 ரீல்னாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 ரீல் போடலாம். 50 ரீல்ஸ் போடுற அளவுக்கு அன்னைக்கு வந்து பேசுறாரு. ஒரு சட்டமன்றத்துல மக்களுக்கான பிரச்சனையை வந்து கேட்கறாங்க. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பத்தி பேசுறாங்க. சட்டம் ஒழுங்கை பத்தி கூட நீங்க வந்து பேச மாட்டீங்க, சட்டம் செய்ய மாட்டீங்கன்னா இது என்ன ஒரு ஆட்சி, என்ன இது ஒரு அலங்கோலம் தான் நம்ம வந்து கேட்கிறோம். இல்ல இப்ப சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறீங்க அப்படின்னா ஒரு நடவடிக்கை எடுத்தோம், சிங்கப்பெண் படையை கொண்டு வந்திருக்கிறோம், 200 யூனிட் மின்சாரம் கொடுத்துருக்குறோம், என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறீங்க. இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் சாம்பிள் அப்படின்னு சொல்றாரு. என்ன சாம்பிள்? நான் என்ன கேட்கறேன்னா, சட்டம் ஒழுங்கு இன்ஸ்டன்டா நீங்க வந்து முடிவெடுக்கணும். 200க்கும் மேற்பட்ட பாலியல் பெரும் குற்றங்கள் நடந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட வந்து போக்சோ வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அந்த போக்சோல அதிகப்படியான வழக்குகளை வாங்கணும் தாவைக்காரர்கள் வந்து வழக்கு வாங்கி உதயநிதி பேசியிருக்கிறாரு. ஆமா, அதுக்கு என்ன பதில்? அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாதிரி கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? கல்வி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க கம்பேர் பண்ணி பாருங்க, திமுக ஆட்சியில வந்து நடந்ததோட இங்க கம்மியா தான் நடந்தது. ஏங்க கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. குற்றங்கள் நீங்க சொல்றீங்களா 0 டாலரன்ஸ், அந்த 0 டாலரன்ஸ் இதுக்கு எடுத்துட்டு வாங்க. குற்றமே நடக்கக்கூடாது. அதுதான் வந்து ஒரு அரசாங்கத்தோட கடமை. நீங்க அது வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு நாங்க திமுகவே பெட்டர் நாங்க இருந்திருப்போமே. உங்களை வந்து மாற்றம்னு வந்த எங்களுக்கு நீங்க ஏமாற்றத்தை தான் பரிசா கொடுக்குறீங்க. ஒரு முதலமைச்சர் ஒரு கண்ணியமா அந்த இடத்துல நடக்கணும். ஒரு அவையில் நடந்துட்டு இருக்கு, நீங்க வந்து அப்படின்றீங்க இப்படின்றீங்க, செய்கை காட்டுறீங்க. சபைக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. சட்டமன்றத்திலே இல்லாத ஒருவர் குறித்து நீங்க வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அடிப்படை அரசியல் உங்களுக்கு யாரெல்லாம் கத்து? நீங்க வந்து புத்தாக்க பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்களா? முதல்வருக்கு இந்த பயிற்சியில அவர் போய் கலந்துக்கலையா? இல்ல வேற எங்கேயா போயிட்டாரா? முதல்வர் உண்மையிலேயே அந்த புத்தாக்க பயிற்சியில கலந்துட்டு இருந்தாருன்னா, சட்டமன்றத்தில் இல்லாத ஒரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாரு. அதுவும் பாத்தீங்கன்னா சபாநாயகர் கிட்ட வந்து அனுமதி கேட்கிறாரு. இந்த ஷூட் வந்து நடக்கும்போது டைரக்டர் கிட்ட கேட்பாங்க, ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா ஓகேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் பண்ணலாமா? பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க அப்படின்றாரு. சம்பந்தம் இல்லாத ஒரு கேவலமான அருவருக்கத்தக்க அந்த முதல்வருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த பதவிக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம் இருக்கு. அதெல்லாம் காத்துல பறக்க விட்டு நீங்க வந்து இப்படி எல்லாம் வந்து சீனை போட்டு இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அது ஒரு இது தானே, ஒரு அரசியல் நையாண்டி தானே. 5 நிமிஷம் பேசுனதுக்கே என்னெல்லாமோ ஆகி போச்சு. தமிழ்நாட்டை பார்த்து இன்னைக்கு எல்லாம் நையாண்டி பண்ணிட்டு இருக்காங்க. வெளி மாநிலங்கள்ல இன்னைக்கு உலக நாடுகள்ல தமிழ்நாட்டை பார்த்து எல்லாரும் நக்கலும் நையாண்டியும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லட்சத்துல நீங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு நீங்க நையாண்டி பண்ண வேண்டிய அவசியம் எங்க வந்தது? இந்த வாய் இப்ப பண்ணுது இல்ல, இந்த கை இந்த செய்கை பண்ணுது, என்ன இருந்தாலும் இந்த வாய் இவ்வளவு பேசுது இல்ல. சட்டம் ஒழுங்கு குறித்து 10 வயது குழந்தையும் ரேப் பண்ணி கொள்றான், 3 வயது குழந்தையும் வந்து ரேப் பண்ணி கொள்றானுங்க. பாலியல் குற்றங்கள் வந்து பெரிய இருக்கு. அப்பயே நீங்க வாய் திறந்து பேச மாட்டேங்க. உங்க கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ மேலே அலிகேஷன்ஸ் இருக்குங்க. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் குறித்து சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட பெண்மணி சொல்றாங்க, ஒரு எம்எல்ஏ தான் கூப்பிட்டு வர சொன்னாரு, என்ன கூப்பிட்டு போறாங்க, பாலியல் அத்துமீறல் பண்ணி என் வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டானுங்க. இது குறித்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஊடகங்கள்லயும் நான் வந்து பேசியிருக்கேன். என்ன கட்சி விட்டு நிக்கிறாங்க? அந்த சகோதரி கட்சி விட்டு நிக்கிறீங்கல்ல. பாதிப்பை ஏற்படுத்தின அந்த எம்எல்ஏ குறித்து ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க? எதிர்கட்சி தலைவர் பேசுறாருங்க. உதயநிதி வந்து சட்டமன்றத்திலே வந்து கேட்கறாங்க, ஏன் அது குறித்து நீங்க வந்து பேசவே மாட்டீங்க? அதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது செய்கை பண்ணுங்களேன். அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. எதுவுமே நீங்க பண்ண மாட்டீங்க. விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க, விவசாயிகளை வந்து கொச்சப்படுத்துறீங்க, அதை தூண்டி விடுறாங்கன்னு சொல்றேன். எப்படி நீங்க அப்ப ஒட்டுமொத்த விவசாயிகளையும் நீங்க எவ்வளவு தூரம் கொச்சப்படுத்துறீங்க? இதே தாங்க நீங்க எல்லா விஷயத்திலும் பண்ணீங்க. முன்னாள் வந்து திமுக அரசாங்கம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா 2 மண்டலங்கள்ல தனியார் மயமாக்குறாங்க. ராம்கே என்ற ஒரு நிறுவனம் வந்து தனியார் மயமாக்குறதுக்காக பேச்சுவார்த்தைகள் வந்து போகுது. அப்போ கலவரங்கள் வந்து வெடிக்குது. உள்ளபடியே நம்மளும் வந்து அப்போ வந்து கண்டிச்சோம். எல்லாருமே வந்து
ஊடக தர்மம் நம்ம வந்து கண்டிச்சோம். இதை வந்து தொழிலாளர்கள் பக்கம் தான் நிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த போராட்டத்தை யார் தூண்டி விட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த போராட்டத்தை முடிச்சு வச்சது யாருன்னு நமக்கு வந்து தெரியும். தொடர்ச்சியாக அந்த போராட்டக்காரர்களுக்கு வந்து ஃபண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து உணவுகள் வந்து கொடுத்த வரைக்கும் எல்லாமே வந்து தாவேக ஆதரவாளர் தான் வந்து பண்ணாங்க. இங்க இருந்து வாகனத்தை வைத்து திரு விஜய் அவர்கள் வந்து சந்திக்க போனது வரைக்கும் எவ்வளவு உங்களுக்கு அரசியலுக்கு கிரெடிட் ஆச்சு, நீங்க அதை எவ்வளவு தூரம் வந்து தேர்தல் வந்து சென்னை மண்டலத்திலே ஜெயிக்கிறதுக்கு காரணம். ஆமா, சென்னை முழுக்க இத்தனை தூரம் திமுகவுடைய கோட்டை சுக்குநூறா உடைஞ்சதுன்னா நீங்க நம்ம பிரேக்கிங் போடுறது காரணமே வந்து அந்த தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்து. இன்னைக்கு நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்க, பெருவாரியாக சென்னையில வந்து ஜெயிச்சிருக்கீங்க. தமிழகம் முழுக்க நீங்க ஜெயிச்சிருந்தாலும் திமுக கோட்டை உள்ளபடியே நீங்க வந்து தகர்த்திருக்கீங்க. ஆனா நீங்க இப்ப என்ன பண்றீங்க, 2 வார்டு தான் நீ மாத்துவியா, நான் எல்லா மண்டலங்களையும் நான் மாத்துறேன்னு சொல்லிட்டு எல்லா மண்டலங்களும் இன்னைக்கு தனியார் மயமாக்குறீங்க. இன்னைக்கு அதே மக்கள் வந்து இன்னைக்கு போராடுறாங்க, கண்ணீரும் கம்பளையமா வந்து போராட்டம் பண்றாங்க. அந்த அவங்களோட குரல் வந்து நசுக்கப்படுது. முதல்வர் இன்னைக்கு வரைக்கும் சந்திக்க முடியல. அன்னைக்கு பாத்தீங்கன்னா உறுதிமொழி கொடுத்தாரு யாரு, தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் வந்து திரு மு க ஸ்டாலின் வந்து உறுதிமொழி கொடுத்தாரு, தனியார் மயமாக்கப்படும் சொன்னார். ஆனா இன்னைக்கு ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி மட்டும்தான் மாற்ற கண்டி, அந்த காட்சி மாறவே இல்லை. தாராளமாக தனியார் மயம் வந்து ஆக்குறீங்க. அப்ப இதுதான் வந்து எளிய மக்களுக்கான அரசியல். இதெல்லாம் நீங்க பேசியிருந்தீங்கன்னா உள்ளபடியே நம்ம வந்து வரவேற்கலாம். ஒரு சட்டமன்றத்துல இல்லாத ஒரு குறித்து பேசுவது உள்ளபடி இது என்ன மாதிரி அரசியல், இது என்ன மாதிரி உள்ளபடி இவங்க செய்கின்ற செயல்கள்லாம் எதுக்கு வந்து பயன்படும்னா ரீல்ஸுக்கு தான் பயன்பட வேண்டி, ரியலாக மக்களுக்கு எந்த விதமான பயனும் வந்து அளிக்காது. சரி, இப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா உதயநிதி பேசுனது கண்ணியமானதா? வெளியே வந்து அவர் வந்து பேசுனது கண்ணியம் இல்லைன்னு சொல்றீங்க. உங்க அப்பா வந்து என்னப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு பேசினாரு அப்படின்னு சொல்லி, இவங்க செங்கல்பட்டுல வந்து ஒரு கேஸ் நடக்குது, அங்க வந்து புருஷனை காணும் அப்பாவை காணும்னு சொல்லி கேஸ் நடந்துட்டு இருக்காது, நான் பேசட்டுமா அப்படின்னா பேசுறாருல. அது இது என்ன கண்ணிய குறைவு நீங்க சொல்லுங்க. ஒரு வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு, நீதிமன்றத்துல அவங்க வந்து போய் கொடுக்குறாங்க, என்ன சொல்றாங்க, இவரு வந்து என்ன வந்து பொருளாதார வந்து எனக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாரு, என்னை வந்து மனதளவுல வந்து எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு, எங்களுக்கு வந்து எந்த விதமான சலுகைகளும் கொடுக்கல, எந்த விதமான உரிமைகளும் வந்து கொடுக்கல, ஒரு நடிகையோட தொடர்புல இருக்காரு, நான் அதை வந்து கண்டிக்கும் போது அவங்களோட தொடர்ச்சியா வந்து வெளியில போறாரு, அவங்க 2 பேரும் வெளியில போற புகைப்படங்கள்லாம் வந்து அதுல பதிவிடுறாங்க, அதை நான் வந்து கண்டிக்கும் போது மேலும் மேலும் இந்த வந்து செய்கை வந்து அதிகமாகுதுன்னு அவங்க வந்து சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பேசி பாக்குறாங்க, குடும்ப பஞ்சாயத்து பண்ணி பேசி முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோர்ட்டுக்கே வந்து போயிட்டாங்க. அவங்க வந்து வழக்குக்கு வந்து போன அடுத்த நாளே நீங்க வந்து ஜோடியா கூப்பிட்டு வந்து நிக்கிறீங்க. இது உலகறிந்த விஷயம். இதுல என்ன தவறு இருக்கு? இல்ல அவரு நடக்காத அவர் என்ன பேசிட்டாரு சொல்லுங்களேன். நீங்க வந்து ஏதாவது இட்டுக்கட்டி பேசினாரா, இல்ல வந்து தவறா வந்து பேசினாரா? அப்படி ஒருவேளை அவர் தவறா பேசினா வழக்கு போடுங்க, அந்த வழக்கு வந்து எதிர்கொள்ள தயாரிங்க. ஆனா இது சட்டமன்ற வளாகத்துக்கு வெளியில வந்து பேசுறாரு, பிரஸ் மீட்ல வந்து பேசுறாரு, பத்திரிகையாளர் மத்தியில வந்து ஒரு நியாயமான கருத்தியலை வந்து முன்வைக்கிறாரு, நியாயமான கேள்வி வந்து முன்வைக்கிறாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சட்டமன்றத்திலே பேசுறீங்க. நீங்க பேச வேண்டியது என்ன? இப்ப அவர் கேட்டால அதே எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கிறாருல, பாதிக்கப்பட்ட பெண்ணை நீங்க கட்சி விட்டு நீக்கிறீங்க, உங்க கட்சி எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ திரு சரவணன் அவர்கள் அவங்களை வந்து அழைச்சிட்டு வர சொன்னார்னு சொல்லி கூட்டு போய் அவங்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணிருக்கீங்க. அந்த சகோதரியை கட்சி விட்டு நீக்கிறீங்கல்ல, அந்த எம்எல்ஏ பாதிப்புக்குள்ளாக்கின எம்எல்ஏ கட்சிக்குள்ளே இருக்காரு, பாதிக்கப்பட்டவங்கள கட்சி விட்டு நீக்கிறீங்க, அதுக்கு ஏன் நீங்க வந்து பதில் பேச மாட்டீங்க? கேட்டா நாங்க எல்லாமே சரியா பண்ணுங்க, இது சரின்னு அப்ப வந்து முதல்வர் சொல்றாரா? அப்ப என்ன சட்டம் ஒழுங்கு? சட்டம் ஒழுங்கு உங்க பாக்கெட்ல இருக்கு சார், நீங்க என்ன அதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்களா? இல்லப்போ ரைட், ஓகே, நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா அவர் வந்து ஒவ்வொரு திட்டங்களா வந்து நீங்க வந்து அது முடியாது இது முடியாதுன்னு சொல்லும் போதும் கூட ஒன்னொன்னா செஞ்சுட்டு வர்றாரு. ஒண்ணு இப்போ 200 யூனிட் மின்சாரம், சிங்கப்பெண் படை, இப்ப அடுத்தது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க 755 கோடி ரூபாயில தங்க மோதிரம் 1 கிராம், தாய் மாமன் சீதனம் அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் விஜய் பிறந்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது, அண்ணா பிறந்த நாள்ல இருந்து நம்ம மோதிரம் போட்டு விட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர் ஒவ்வொரு திட்டமா நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலைகள்ல போயிட்டாங்கல்ல. நாங்க என்ன கேட்குறோன்னா, இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த 200 யூனிட் மின்சாரம் நீங்களும் பயன்படுத்த முடியாது, நானும் பயன்படுத்த முடியாது, எனக்கு 1000 யூனிட் வருது, நான் பயன்படுத்த முடியாது, நீங்களும் வந்து பயன்படுத்த முடியாது. ஒரு சிலர் நீங்க வந்து அதுதான் சொல்றேனே, நீங்க வந்து அந்த திட்டமே எப்படின்னு பாத்தீங்கன்னா அனைவருக்குமான திட்டம் நீங்க வந்து கொடுக்கறது இல்லை, ஒரு சிலர் மட்டும்தான். இப்போ நீங்க வந்து திமுக அரசாங்கம் வந்து உரிமை தொகை கொடுத்தாங்க, கலைஞர் உரிமை தொகை வந்து கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க, எல்லாருக்கும் ஏன் கொடுக்க மாட்டேன்னீங்க, நீங்க ஏன் வந்து பாராபட்சம் பாக்குறீங்கன்னு நீங்க சொன்னீங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐடில வந்து இருக்கிறவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் வந்து கட்டுறவங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில வரைமுறைகள் வச்சிருந்தாங்க. திருப்பி ரீஒர்க் பண்ணி வந்து திருப்பி வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அதை வந்து இணைச்சாங்க. அப்படிதான் கொடுக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி நம்ம இடபிள்யூஎஸ் இப்ப வந்தது பாத்தீங்களா, யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு தானே கொடுக்கணும், அவங்களுக்கு தான் கொடுக்கணும்ல. அப்போ நீங்க வந்து கொடுக்கும்போது மட்டும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வைக்கிறீங்க, ஆனா அவங்க திமுக கொடுக்கும்போது எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றீங்களா? இப்ப நீங்க கொடுத்த அந்த 200 யூனிட் மின்சாரம் வந்து ஃபேக், யாருக்கும் வந்து போய் சேரல, பயனாளிகள் யாரும் வந்து கிடையாது. அதுலயே இப்ப நீங்க வந்து மின்சாரத்தை வந்து ஏத்த போறீங்க, விலைவாசி வந்து ஏத்த போறீங்க, ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க வந்து ஸ்டார்ட்
வெள்ளை அறிக்கையில சொல்லிட்டாங்கல்ல, மின் கட்டணத்தையோ அல்லது பத்திரப்பதிவு அந்த கட்டணத்தையோ திமுக அரசாங்கம் 5 ஆண்டுகளை உயர்த்தாம இருந்தது, அதனாலதான் கடன் அதிகமாயிருச்சு, நாங்க அதை செய்வோம்னு தானே சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, 5 ஆண்டுகள் மக்கள் தலையில எதையுமே ஏத்தாமலே இங்க ஒரு ஆட்சி சிறப்பாக நடந்திருக்கு. இந்தியாலே சிறப்பான ஆட்சி நீங்க தானே சார் போய் சொல்றீங்க. இந்தியாலே 2வது பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு நீங்க போய் அங்க ப்ரௌடா சொல்றீங்க. நிதி ஆயோக்ல பேசுறீங்க. அதே சட்டசபையில பேசும்போதும் வெளியில பேசும்போதும் உங்க அமைச்சர்கள் இது ஒண்ணுமே இல்ல, கல்லாவை பூட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டாரு, கஜானான்னு ஒண்ணு கிடையாதுங்க, கஜானாவை காலி பண்ணிட்டாங்க சொல்றாங்க. எல்லாரும் படத்துல காட்டுற மாதிரி பேங்க்ல வச்சிருக்க மாதிரி எல்லாம் கிடையாது. அது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் அப்படிதான் இருக்கும். நீ இன்னைக்கு 36 லட்சம் கோடி ஃபண்ட் ஃப்ளோ இருக்குங்க, அதை ஏன் பேச மாட்டேன்றீங்கன்ற. ஒண்ணு இல்லைங்க, நம்ம ரொம்ப எளிதா நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி நான் ஒண்ணு கேக்குறேன். கொரோனா பெருந்தொற்றுல இருந்து மீண்டு வராங்க, அப்பதான் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி வருது. பொருளாதாரமே பெரிய சரிவுல இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம பொருளாதாரம் மைனஸ்ல இருந்து அப்பதான் வராங்க. பதவி ஏத்த உடனே அவர் எல்லாரும் அந்த பிபி கிட் போட்டு உள்ள போனதை கூட பெரியதாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா அவர் அவரோட விருப்பம் மக்களை போய் சந்திக்கணும், போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் சொன்ன காரணம் என்ன, இப்ப நம்ம தயங்கணும்னா மத்த மருத்துவர்கள் தயங்குவாங்க, பணியாளர்கள் தயங்குவாங்க, நம்ம தைரியமா போனோம்னா அதை கூட விட்டுருங்க, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், அதை கூட நீங்க விட்டுருங்க. அவரு தனிப்பட்ட அவரோட ஒரு முயற்சின்னு நம்ம எடுத்துப்போம். ஆனா வந்த உடனே என்ன பண்ணாருன்னா 4000 ரூபாய் எல்லாரும் வங்கி கணக்குலயும் போட்டாருங்க. திரு மு.க. ஸ்டாலின் வந்த உடனே 4000 ரூபாய் வங்கி கணக்குல போட்டார். நமக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, இதெல்லாம் பண்ண ஒரு அரசாங்கம் இதுக்கு முந்தைய ஆட்சியில கல்வி எவ்வளவு பெருசா இருந்தது, எங்க போனாலும் படின்னு ஒரு முதல்வர் சொல்லிட்டு இருந்தாரு. கட்டமைப்பு அன்னைக்கு எப்படி இருந்தது, கல்வியோட தரம் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு இல்லாத ஒரு பூமரான எடுத்து காட்டுறீங்க, படம் போடுறீங்க. என்ன சொல்றீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு எல்லாம் முன்னாடி பணம் வாங்கினாங்க, லட்சக்கணக்கில் பணம் வாங்கினாங்க, லஞ்சம் கொடுத்தது யாரு, வாங்கின யாரு, உங்களால சொல்ல முடியுமா? எதுவுமே கிடையாது. சும்மா ஃபேக்கா சொல்றீங்க. இன்னைக்கு உங்களோட நோக்கம் என்ன, சிபிஎஸ்இ பள்ளிகளை இங்க எடுத்து வந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியை ஃபுல்லா காலி பண்ண முடிவு பண்ணிட்டு அரசு பள்ளிகளை ஃபுல்லா இழுத்து மூடிட்டு முழுக்க தனியார் முதலாளிகள் இங்க வாழ போறாங்க. மும்மொழி கொள்கை இங்க கொடி கட்டி பறக்க போகுது. அதுக்காக தான் நீங்க வேலைகளை செய்றீங்க. அதுக்காக சொல்ல வர்றது என்னன்னா, தமிழ்நாடு அரசு பள்ளிங்கிறது ஒரு பெரிய சுமை. இதுக்கு ஒரு வருஷத்துக்கு 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒதுக்க வேண்டி இருக்குது. அப்போ இந்த மாதிரி தனியார் பள்ளிகளுக்கு மாணவர்கள் போயிட்டாங்க அப்படின்னா அந்த சுமை குறைய தானே செய்யும். ஏங்க, நீங்க தனியார் பள்ளிக்கு கொடுத்துட்டு போயிடுவீங்க. எளிய மக்கள், ஏழை எளிய மக்கள் எங்க இருந்து வராங்க, அரசு பள்ளியில இருந்து வராங்க. இன்னைக்கு இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர்ல எங்க வந்தாங்க, தமிழ் வழி கல்வியில படித்து அரசு பள்ளியில படித்தவங்க தாங்க. நீங்க திரு விஜய் அவர்கள் அரசு பள்ளியில படிக்கல, ஆனா நானும் நீங்களும் அரசு பள்ளி மாணவர் தானே, எல்லாரும் அரசு பள்ளியில தானே படிச்சு வந்தாங்க. அவருக்கு வசதி வாய்ப்பு இருந்ததுங்க. அவங்க அப்பா ஒரு துணை இயக்குனர் இருந்தாரு, அவர் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சாரு. இன்னைக்கே சிபிஎஸ்இ ஸ்கூல்லே தமிழகத்தின் முதல்வரே ஒரு பள்ளி நடத்துறாரு. அது நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா நீட் கோச்சிங் வரைக்கும் நடத்துறாரு. அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தொழில் பண்றீங்க, நம்ம அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல. ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள் இன்னைக்கு அரசு நடத்துகின்ற அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல தாங்க இன்னைக்கு படிக்கிறாங்க. அதை நீங்க மொத்தமா முடிச்சு கட்டுறதுக்காக இந்த வேலையை செஞ்சு நீங்க உத்தமன்னு காட்டுறதுக்காக இங்க ஒரு காலகாலமா ஒரு பணி இங்க நடந்ததுல, அதை சரிச்சிடாதீங்கன்னு சொல்றோம். நீங்க புதியதாக எதுவுமே செய்ய வேணாங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரியோ, திரு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்ற மாதிரியோ, இதுக்கு முன்னாடி என்ன அரசாங்கம் பண்ணாங்களோ அதை நீங்க தொடர்ந்தாலே போதுமே. நீங்க புதியதாக எதுவுமே இங்க பண்ண வேணாம்னு சொல்றோம். ஆனா நீங்க இருக்கிறதே காலி பண்ணீங்களா, அடிமடியிலே கை வைக்கிறீங்க. மாநில சுயாட்சியை நீங்க கை வைக்கிறீங்க. கூட்டாட்சி தத்துவத்தை மத்திய கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி இருந்தது, நீங்க காலி பண்ணிட்டீங்க. அது உங்களோட விருப்பம். இல்ல, ஒன்றிய அரசோட சண்டை போடணுங்கிற அவசியம் இல்ல, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடணும் அவசியம் இல்ல, நாங்க இணக்கமா போறோம், என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, மத்தியிலும் ஒரே ஆட்சி தான், மாநிலத்தும் ஒரே ஆட்சி தான். நீங்க சொல்லிட்டு போங்களேன். நாங்க பாஜக என்ன சொல்றோம் அதை தான் நீங்க செய்ய போறீங்க. இதைத்தான் நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி அதான் சொன்னோம், இப்பவும் சொல்றோம், எப்பவும் சொல்லுவோம். உங்களை அவங்கதான் வழி நடத்துறாங்க, அவங்களோட ஆசீர்வாதத்தோட நீங்க இங்க வழி நடத்துங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை முதன்மைப்படுத்துறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் நீங்க அரசு பள்ளிகளை படிப்படியா மூட போறீங்க. 717 மதுக்கடைகளை மூடணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்கிறோம், ஆர்டிஐல போடுறோம், எதுக்குமே பதில் இல்ல. கேட்டா மூடிட்டோம், சோசியல் மீடியால போய் மூடுங்க. யாரோட ஐடி, அந்த ஐடி பேரை சொல்லுங்க. என்ன டிவிகே டாட் ஃபேன் டாட்னு, ஃபேனை கூட பாத்தீங்கன்னா FON போட்டு வச்சுக்கிறாங்க. அது எந்த ஃபேன்னு சொல்லுங்க, எந்த ஐடின்னு சொல்லுங்க, அதுல போய் நாங்க தெரிஞ்சுக்கணும். நாங்க என்ன சொல்லணும், விளம்பர மாடல் அரசு எங்களுக்கு வேணாங்க, மக்களுக்கான ஒரு அரசாங்கம் வாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த ஒரு மாசத்துல? இப்ப நீங்க சொல்றீங்களே 200 யூனிட் மின் திட்டம் காலி, அவுட்டு, முடிஞ்சிச்சு, கரண்டே இல்ல. கேட்டா என்ன சொல்றீங்க, ஃபீஸ் கரையெல்லாம் திமுக காரங்க புடிங்கிட்டு போயிருக்கோம். சார் சொல்லுங்க, எந்த திமுக காரர், எந்த வார்டு மெம்பரு, எந்த பகுதியை சார்ந்தவர், அவர் பேர் என்ன, ஊர் என்ன சொல்லுங்க. நாங்க அவங்கள வழக்கு போடுறாங்க அவங்க மேல, நாங்க அவங்கள எக்ஸ்போஸ் பண்றாங்க. உங்களுக்காக நாங்க துணை புரியுறோங்க. டிவிக்கு அரசாங்கத்துக்கு
விஜய் அரசாங்கத்துக்கு நாங்க வந்து உதவி பண்றோம், அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை களத்துல. முதலீடுகளை நீங்க ஈர்த்துட்டு வாங்கன்னு சொன்னா நீங்க வந்து இல்லாத கதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்டை மாநிலங்களுக்கு முதலீடு வந்து போயிட்டே இருக்கு. நீங்க வந்து முதல்வர் வந்து இது குறித்து ஏதாவது பேசுவார் மொத்தம் எதுவுமே பேசுவாங்க. சட்டம் ஒழுங்கு உங்க பாக்கெட்ல தான் இருக்கு, அது குறித்து நீங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருக்கீங்க, சட்டமன்றத்துல வந்து பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு அமைச்சர் வளர்ந்திருக்காரு, வந்து 6 அடி 7 அடி வளர்ந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரேஷன் அரிசி எல்லாம் எவங்க சாப்பிடுவான், இட்லிக்கு வந்து பயன்படுத்தாங்க, எல்லாம் மாட்டுக்கு தான் பயன்படும். அதை சாப்பிடுகின்ற எத்தனை மனிதர்கள் இங்க இருக்காங்க, எத்தனை பேர் இதை வந்து கோடிக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான. அதுக்கு காரணம் என்ன அதை சொல்ல வேண்டியது. அந்த ஒரு திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த திட்டத்தையே உங்களுக்கு வந்து அழித்து ஒழிக்கணும். இது வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அரசு பள்ளின்னா உங்களுக்கு பணம் செலவாகுதுன்னு சொல்றீங்க, டிரான்ஸ்போர்ட்டா செலவாகுதுன்னு சொல்றீங்க, மின்சாரமா செலவாகுதுன்னு சொல்றீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கறதுக்காக ஒரு எப்படி அங்க வந்து ஒரு மோடி சர்க்கார் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இங்க ஒரு விஜய் சர்க்கார் வந்து இருக்கணும். நீங்க உண்மையா நீங்க சர்க்கார் படத்துல நடிச்சது வேற, ஆனா இங்க நடத்துகின்ற உண்மையான சர்க்கார் இல்ல, இது வந்து சர்க்கஸ் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம் இங்க வரும்னு நினைச்சு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏமாற்றத்தை கொடுக்காதீங்க. இங்க ஒரு லெகசி இருக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம், அதை மட்டும் நீங்க காப்பாத்து. நீங்க பணக்கார வீட்டு பையங்க, ஆதவ அர்ஜுனா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், பணக்கார வீட்டு பையன். நீங்க எளிய மக்களை நகையாடுறீங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, விவசாயிகளை அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனை விட வந்து கம்மியா தாங்க உழைக்கிறாங்க, விளையாட்டை விட விவசாயம் வந்து எளிதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க, ரேஷன் அரிசி வந்து மாடு தான் சாப்பிடுறீங்க. அப்போ எவ்வளவு தூரம் இந்த எளிய மக்களை, இந்த வாக்களித்த மக்களை, இந்த ஏழை எளிய மக்களை, இந்த தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி பேசுங்க. இது குறித்து யாருமே பேசுறதில்ல. ஒருவேளை நம்ம வந்து பேசினா நம்ம மேல வழக்குனா தாராளமா போடுங்க வழக்கு, நாங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கோம். மக்களுக்காக பேசல நீங்க வழக்கு போடுவீங்கன்னா இது என்னங்க அரசாங்கம்? இல்ல அப்படி எல்லாம் சொல்ல முடியல. இப்ப ஜென்சி டிஎம்கே ஜென்சி கூட்டம் எல்லாம் நடத்துறாங்க, அவங்க மேல கூட வழக்குகள் வருது. அவங்க சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தனிப்பட்ட முறையில பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க, இப்படித்தானே வழக்கு சொல்றாங்க. பொதுவா கவர்மெண்ட் விமர்சிச்சுட்டாங்களேன்னு இப்ப சொல்றது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, பாலியல் குற்றம் பண்ணவன வந்து நீங்க வந்து ராஜமரியாதையோட இங்க வந்து வழி நடத்துறீங்க. நாட்டுல நடக்கிற பிரச்சனையை ஒரு கட்சி, அவங்க கட்சியோட கோட்பாடுகள், உங்க கட்சியில மட்டும் தான் ஜென்சி இருக்காங்களா? ஜென்சின்றது எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, டிவி கேட்க மட்டும் தான் ஜென்சிகள் சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்கேயும் வந்து இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க ஒரு கருத்தியல சொல்றாங்க. கருத்தியலா நீங்க எதிர்கொள்ளுங்க. இல்ல அவர் மேல வந்து பேசியல ஏதாவது தவறுனா வழக்கு போடுங்க, அவங்க வந்து எதிர்கொள்வாங்க. அது வந்து நடுராத்தில பூந்து வந்து நீங்க அவர் வந்து தேடுறது, அவர் வந்து சர்ச் பண்றது ஒரு தீவிரவாதி. அவரை நீங்க தேடுறீங்க. இன்னொரு தம்பி அதே திமுக ஜென்சில வந்து பேசின சைதாப்பேட்டை சேர்ந்த ஒரு தம்பியை வந்து ஆட்களை வச்சு அடிச்சிருக்கீங்க. தாவேகா சார்ந்த ஒரு நபர்கள் வந்து அடிச்சிருக்காங்க. அவர் மேல வழக்கு கூட பதிய மாட்டாங்க. அடிச்சவங்க இவங்க தான் போய் சொல்றாங்க, பேரு ஊரு போன் நம்பரோட போய் சொல்லும் போது கூட வழக்கே எடுக்கிறது இல்லைன்னா அப்ப இதென்ன மக்களுக்கான ஆட்சியா இல்ல இருந்து காட்டாட்சியா? சொல்லுங்க, நீங்க இப்படிதான் இருப்புன்னு சொல்லுங்க. அதேதான் நமக்கு என்ன அச்சம் என்னன்னா, RSS மாடல் எப்படி இயங்குதோ, பாஜக மாடல் எப்படி இருக்குதோ அது போலதான் இங்க வந்து தாவேகா மாடல் வந்து இயங்குகிறது. இது மக்களுக்கான ஆட்சியா வரணும்ன்றதான் நம்மளோட ஒரே ஒரு நோக்கம். நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி தோழர். நேரில் மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.